வெல்கம் டு மிஸ்டர் வில்லேஜ் வாத் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோ என்னன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்லைம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்லைம் சரி, அதில் என்ன பர்ஃபெக்ட் ஸ்லைம் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த ஸ்லைம் வரும்போது வந்துட்டு நானே வந்துட்டு உங்கள்கிட்ட கிளியராக வந்துட்டு சொல்கிறேன். அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டர் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிட்ட வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடவே ஃபெவி கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டப்பா வந்துட்டு வாங்கிட்டேன். இது விலை வந்து 35 ரூபா தான். அதனால வந்துட்டு ஒரு 3 தான் வந்துட்டு வாங்கிட்டேன். சரி, ஓகே. ஸ்லைம்னா ஃபஸ்ட்டு என்ன? ஸ்லைமை வந்துட்டு நம்ம கையில் வச்சுட்டு அமுக்கிறதுனால வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைமை வந்து மேக் பண்ணலாம். அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வரில் ஒரு பெரிய பாத்திரமாக ஒன்று கிடச்சி அதை வந்து தூக்கிட்டேன். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இந்த ஃபெவி கம், இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்லைம் வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா PVA கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பாலிவினில் அசிட்டேட் அந்த மாதிரி கம்மை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்லைம் வந்துட்டு வரும். சவுண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வந்துட்டு வருது. ஓகே, இதில் வந்துட்டு உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு வந்துட்டு கேசரி பவுடர் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் லிக்விட் கலர் இருந்தால் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர் வந்துட்டு இது கூட வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கலர் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப கலராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான கலரே வந்துட்டு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட இந்த ஸ்லைம் ஆக்டிவேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம இது கூட வந்துட்டு நம்ம கலக்கணும். டக்குனு மொத்தமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்துட்டு வராது. நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்லைம் தேவையோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஊற்றி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது ஊற்றி மிக்ஸ் பண்ணங்காட்டியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்துட்டு தெரியுது. லைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது. இப்போவே இப்படியே வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லா யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதுதான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சலீன் லிக்விட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சலீன் சொல்யூஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தொடச்சிட்டு வந்துட்டு மருந்து போடுறதுக்கு. அப்புறம் வந்து சலீன்னா என்ன, நம்ம சலீன் போடுவாங்கள்ல உடம்பு சரியில்லை, எப்படி சொல்கிறது, லோ ப்ரெஷர் ஆகிடுச்சு அந்த நேரத்தில் வந்துட்டு போடுவாங்கள்ல, அந்த சலீன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சலீன் கூட வந்துட்டு நம்ம பேக்கிங் சோடா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதை கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேவிங் க்ரீமு, சேவிங் சொல்யூஷனு, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைம் ஆக்டிவேட்டராக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ திருப்பியும் கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு சொல்கிறாங்க, டிஸ்டில் வாட்டர் இருக்கு இல்லையா, டிஸ்டில் வாட்டர் கூட வந்துட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைம் ஆக்டிவேட்டராக வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ண வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டி ஆகிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. எப்படி இந்த கம்மு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுலாம் இருக்குது பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா. ஓரளவு ஒட்டாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம கையால் இன்னமும் வந்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இது வந்துட்டு நல்லா பிசு பிசுன்னு ஒட்டு. இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டக்கூடாது ஆக்சுவலாக ஸ்லைம் அப்படின்னு சொன்னால். இதுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஆகும். கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஆகும். அது வரையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணலாம். வாவ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பாத்திரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு ஒட்டாமல் வர ஆரம்பிக்குது. உள்ளே இருக்கிறதும் சேர்த்து ஒட்டிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்துட்டு வர ஆரம்பிக்கணும். உள்ள பாத்திரத்தில் உள்ளதும் வந்துட்டு ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்லைம் வந்துட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒட்டாமல் வருதா? முன்னாடி எப்படி ஓட்டுனுச்சு, இப்போ உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரத்துக்குள்ளே இருந்ததையும் சேர்த்து வந்து எடுத்துகிட்டு வருது பாருங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சில்வர் பாத்திரத்துக்கு அதுக்கும் சத்தம் வேறு லெவலில் வருது. ஓகே, நீண்ட கால போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்லைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. நான் உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் கையில் வச்சு ஆடும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், என்ன பண்ணாலும் எதுவுமே வந்துட்டு ஆக மாட்டேங்குது. அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கையில் வச்சோம் அப்படின்னா அப்படியே மெல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க வழிஞ்சு அப்படியே மெல்ல போகும். நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஸ்லைம் அப்படின்றது வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லூஸாகவும் வந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம இப்படி கையில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாருங்கள் இந்த மெல்லமாக வந்துட்டு வழிதா, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெல்லமாக வந்துட்டு வழிஞ்சு போகணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்லைம். அது அப்படின்றது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் வச்சு விளையாடும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீலை வந்து நம்மளுக்கு கொடுக்கும்.
உண்மையிலே வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது கையில் வச்சு விளையாடுறதுக்கு. ஸ்லைம் வந்துட்டு இந்த மாதிரி கையில் வச்சு விளையாடுறதுனால வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதில் வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்லைம் வந்துட்டு நான் இந்த மாதிரி கையில் வச்சு விளையாடும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட மைண்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைம் மேலே தான் வந்துட்டு இருக்குது. விளையாடும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது, ஒரு டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அப்படியே நொல்லுன்னு இருக்குது, இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா அழுத்தமாக இருக்குது. என்னோட மைண்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி வந்து ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக வந்துட்டு ரிலீவ் ஆகி இந்த இடத்துக்கு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்லைம் கையில் வச்சு இப்படி விளையாடுறோம் இல்லையா, இதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணும். அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ரிலீவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்ச நீங்கள் வந்துட்டு வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் சேனல்னால் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் பண்ண தான் எனக்கு வந்து தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வைங்க, உங்களுக்கு வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே போல் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும்.